ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்க நல்லா இருக்கு, நீங்க எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எங்க வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னு சொன்னா, என்ன செய்ய போறோம் இன்னைக்கு? ஆமா, மேஷ்மெலோ தான் செய்ய போறோம். சூப்பரா இருக்கும், கண்டிப்பா நீங்க செஞ்சு பாருங்க. இந்த வீட்டுல இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் பொருட்களை வச்சு நாங்க சிம்பிளா ஈஸியா டக்குன்னு செஞ்சிடலாம். வேணா தம்பி, செம்ம டேஸ்டா இருக்கும். கடையில வாங்குற மாதிரியே நாங்க வீட்டுல செய்யலாமே இந்த மேஷ்மெலோ. அதான் செய்ய போறோம். அது எப்படி செய்ய போறோம்னு பாக்குறதுக்கு முன்னாடி, நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்க சேனலை பாக்குறீங்கன்னு சொன்னா, அப்ப மறக்காம சூப்பர் சோசா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்க. எல்லாரும் கண்டிப்பா இந்த நியூ இயருக்கு செய்யுங்க. கிறிஸ்துமஸ் முடிஞ்சுதான், அப்ப நியூ இயருக்கு செய்யுங்க. ஓகே, வாங்க இப்ப காட்ட கடந்து செய்யலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சாச்சு. ஜெலட்டின் எடுத்துருக்கிறேன், அதுக்கப்புறம் கார்ன்ஃபிளவர், இது பாருங்க என்னது ஐசிங் சுகர், அதுக்கப்புறம் சீனி எடுத்திருக்கேன். நான் வந்து பிரவுன் சுகர் தான் எடுத்திருக்கிறேன். உங்களுக்கு விருப்பம் வேண்டாம் நீங்க ஒயிட் சுகர் எடுக்கலாம். நான் பிரவுன் சுகர் சேர்க்கறதால ஆக நல்ல வெள்ள வராதுன்னு தம்பி, ஒரு கொஞ்சம் ஒரு என்னன்னு சொல்ற ஒரு லைட்டா ஒரு பட்டர் கலர் மாதிரி அடிக்குமே. உங்களுக்கு விருப்பம் வேண்டாம் நீங்க ஒயிட் சுகர் சேருங்க. ஆனா நான் எப்பவுமே பிரவுன் சுகர் தான் சேர்ப்போமே தம்பி, அதாலதான் அதுக்கப்புறம் கலர் எடுத்திருக்கேன். இது வந்து ஒன்றும் இல்லை, எனக்கு என்ன பிக்சர் கொண்டு வந்து இதுல கிடக்கு ஐடெக்ஸ் பாம். அதுக்கப்புறம் பாருங்க, இதுலதான் நாங்க இப்ப மேஷ்மெலோவை ரெடி பண்ணி ஊத்தி எடுக்க போறோம். இப்படி பிளாஸ்டிக் ட்ரே தான் இதுக்கு நல்லா டக்குன்னு எடுப்படும். இப்ப நாங்க இதுக்கு வந்து எண்ணெய் கொஞ்சமா பூசி ஊத்தி பூசி விடுவோம். எல்லாரும் ரெடி பண்ணி வச்சுட்டு அடுத்த வேலையை செய்வோம். என்ன இப்படி வடிவா இந்த பக்கம் எல்லாம் பூசி விடுவோம். பார்த்தீங்களா? அதே மாதிரி மற்றது இந்த ரெண்டுக்கும் இந்த மாதிரி எண்ணெயை ஊசி ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு தான் அடுத்த வேலையை பார்க்கணுமே நம்பி. ஓகே, இப்போ இது ரெடி, இது இருக்காட்டுக்கு. இப்போ தண்ணியை வைப்போம் நாங்கள் ஜெலட்டின் கரைக்கிறதுக்கு. இப்போ தண்ணி சூடாட்டு. நான் ஏற்கனவே நிறைய மேஷ்மெலோ வீடியோ 2 தரம் போட்டிருக்கேன் நம்பி. ஆமாம், நீங்கள் விருப்பம் அதுலேயும் பார்க்கலாமா? இப்போ தண்ணி சூடாட்டு. இப்போ தண்ணி கொதிச்சுட்டு பாருங்க நல்லா. இனி இதில் வந்து தண்ணி சேர்க்க போகிறேன். நான் வந்து 240 ml தண்ணி சேர்க்க போகிறேன் இதில். இப்போ 240 ml சுடு தண்ணி சேர்க்குறேன் இதில். இனி இதில் இங்கால ஜெலட்டின் வண்டி இருக்கிறேன் 60 கிராமா. இது ஒன்றில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 30 கிராம் தான் இருக்கும். நான் 2 சேர்க்குறேன், 60 கிராம். இனி இதை கலந்து விடுவான். அதை வடிவாக கரைச்சி விடுவாங்க. இப்போ கரைச்சி விட்டாச்சு பாருங்க, இந்த மாதிரி நல்லா கரைச்சி விட்டாச்சு. இருக்கட்டுக்கும். இப்போ இதில் சீனி சேர்க்கிறேன், பிரவுன் சுகர் 1/2 கிலோ. இதோட தண்ணி சேர்க்கிறேன் 240 ml. இனி இதை கம்பி பார்த்து காய்ச்சி எடுப்போம். இப்போ பாருங்க நல்லா காய்ச்சி பட்டு வருது. கம்பி பதத்துக்கு எடுக்கணும் நாங்க. பாருங்க சுடுது, இதை பார்த்தீங்களா? இந்த மாதிரி இருக்கணும். உங்களுக்கு இதில் கையில் பார்க்க சுடும். அப்படி சுடுமெண்டா நீங்கள் இப்படி கொஞ்சம் தண்ணி எடுத்து இதில் கொஞ்சம் இதை இப்படி விட்டு பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. பாருங்க இப்படி விட்டோம்டா பார்த்தீங்களா, தனியாக வருது. அப்படியே இப்படி கம்பிப்பதம் வந்தால் அப்படி தனியாக வரும் இந்த மாதிரி. அப்படி இல்லைன்னு சொன்னேன் பாருங்க, கம்பிப்பதம் வந்துட்டு பார்த்தீங்களா. அப்படி இல்லைன்னா அப்படியே கரைஞ்சிரும் தண்ணியோட. இப்போ எங்களுக்கு பதம் சரி. இனி இதை அடுப்பை தணிச்சிட்டு நாங்கள் இங்கே கரைச்சி வச்சிருக்கிற ஜெலட்டின்னு இதில் ஊற்றுவோம். பார்த்தீங்களா, பொங்கி ஊற்றுறதுக்குள்ள டக்குன்னு நான் நிப்பாட்டிட்டேன். இப்படியே இந்த ஜெலட்டினை ஊற்றி போட்டு ஒரு 2 நிமிஷம் அடுப்பை தணிச்சு விட்டுட்டு அப்படியே கையால் கலந்து விடுவான். இப்போ பாருங்க, இந்த மாதிரி அடுப்பை தணிச்சு விட்டு நல்லா ஜெலட்டினையும் இந்த சீனி பானியை சீனி பாவு காய்ச்சினா தானே 2 நல்லா கலந்து விட்டாச்சு. இனி அடுப்பை நிப்பாட்டுவோம். இனி இதை வடிச்செடுப்போம். இதில் நான் ப்ரௌன் சுகர் சேர்த்ததால வடிச்செடுக்கிறேன். சில வேலை ஏதாவது தூசிகள் இருந்தாலும் பார்த்தீங்களா, இந்த மாதிரி இந்த கருப்பாக இருக்கும், இந்த அதெல்லாம் வடிச்செடுக்கிறேன். இனி இதை நாங்கள் பீட் பண்ணி எடுப்போம். நல்லா பீட் பண்ணி எடுப்போம்.
நல்ல வடிவா வெள்ளை கலரா அப்படியே இது நான் ப்ரௌன் சுகர் சேர்த்த முடியாது இந்த கலர் வருது இல்லாட்டி நல்ல வெள்ளை வெளியிட்டு வருமே அப்படி நல்ல வெள்ளை வாரத்துக்கு பீட் பண்ணியிருக்குமா க்ரீம் மாதிரி வரும் இப்போ பார்த்தீங்களா இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணியாச்சு இப்படி இந்த மாதிரி பீட் பண்ணணும் பாருங்க இப்படி மடிஞ்சு மடிஞ்சு விடணும் இனி இதுக்கு நான் வெனிலா எசன்ஸ் சேர்க்க போகிறேன் உண்டு ஒரு 2 மூடி சேர்ப்போமே இப்போ வெனிலா எசன்ஸ் சேர்த்தாச்சு 1 நிமிஷம் பீட் பண்ணியிருக்கோம் இப்போ நல்லா பீட் பண்ணியாச்சு பாருங்க இந்த மாதிரி பார்த்தீங்களா இந்த மாதிரி மடிஞ்சு விழுவணும் இப்படி இப்படி தான் கரெக்டான பதம் அதுக்கு பிறகு இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் 1 டேபிள் ஸ்பூன் ஐசிங் சுகரும் கோர்ன்ஃப்ளவரும் எடுத்துருக்கேன் இதில் ஒரு கோர்ன்ஃப்ளவரில் ஒரு டேபிள் ஸ்பூன் அதுக்கு பிறகு ஐசிங் சுகரில் 1 டேபிள் ஸ்பூன் 2 ஒன்றா கலந்து விடுவோம் இந்த மாதிரி இப்போ பாருங்க இந்த மாதிரி கலந்தாச்சு இனி இந்த ரேயில கொஞ்சமா இப்படி தூவி விடுவோம் வடிவா எல்லா பக்கமும் தூவி விடுவோம் அப்போ ஒட்டாம வரும் அதுக்காக தான் இப்போ பாருங்க இந்த மாதிரி தூவி விட்டாச்சு இனி இதுல பாருங்க இங்க ரெடி ஆயிட்டு தானே இதை வந்து நான் பிரிச்சு எடுக்க போறேன் இந்த கலர் போடணும் தானே 2 கலர் போட போறேன் மற்றது கீழே வெள்ளை தானே வரும் அப்ப இந்த 2 கலருக்கும் சரி சமனா கொஞ்சமா பிரிச்சு எடுப்போம் பார்த்தீங்களா இப்படி மடிஞ்சு விழுதுண்டு இந்த மாதிரி மடிஞ்சு விழுவணும் இனி இதுலேயும் ஒரு கொஞ்சம் போதுமே இப்போ இந்த ட்ரேயில் முதல் வெள்ளையை ஊற்றுவோம் பாருங்க எப்படி மடிஞ்சு விழுகுதுண்டு இந்த மாதிரி மடிஞ்சு விழுவணும் அதே மாதிரி அதுக்கு மரவாசி இல்லைங்களா இப்படி மடிஞ்சு விழுவணும் இப்போ நல்ல வடிவா இப்படி லெவல் பண்ணி விடுவோம் எல்லா பக்கம் அதே மாதிரி இதை இப்படி இருக்கா கட்டி விட்டுட்டு இனி இதுக்கு கலர் சேர்க்க போறேன் இது 2க்கு ஒன்றுக்கு ரோஸ் கலர் போதுமே மற்றதுக்கு நீலம் போதுமே என்ன இப்போ இதை பீட் பண்ணிடுவோம் இப்போ கலந்து விட்டாச்சு இப்போ இனி நாங்கள் இதுக்கு மேலால ஊற்றுவோமா இனி இதை வடிவா எல்லா பக்கமும் இந்த மாதிரி லெவல் பண்ணி விடுவோம் இதையும் கலந்து விடுவோம் ஸ்பச்சுலாவாலேயே கலந்து விடுவோம் வேண்டாமே இப்போ இதையும் கலந்தாச்சு இதையும் மேலே ஊற்றுவோம் இதுக்கு மேலே அடுத்த கலரா இந்த மாதிரி லெவல் பண்ணி விடுவோம் இப்படி இப்படி இருந்தா பரவாயில்லை அது பிறகு நாங்க வெட்டி எடுக்கும் போது சரியா வரும் திருப்பி தானே வெட்டி எடுப்போம் வடிவா லெவல் பண்ண இப்ப வடிவா கலர் எல்லாம் போட்டாச்சு வடிவா அப்படி தட்டி விடுவோம் இது இப்படித்தான் இருக்கும் நாங்க திருப்பி வெட்டேக்க அப்படியே சரியா வந்துடும் ஏன்னா இப்படியே இப்ப ரெடி ஆயிட்டு மேஷ்மெலோ ஆனா இப்ப உடனே வெட்டுறல உடனே வெட்டி சாப்பிடுறதும் இல்ல இது ஒரு 6 மணித்தியாலும் இப்படியே நாங்க மூடி வைக்கணும் நல்லா செட் ஆகணுமே தம்பி 6 மணித்தியாலத்துக்கு பிறகு நாங்க வெட்டி பார்ப்போம் எப்படி வருதுங்கிட்ட மேஷ்மெலோ உண்டு சரியா இது பாத்தீங்களா கையெல்லாம் கலர் ரெண்டுட்டு ஏண்டா ஓகே 6 மணித்தியாலத்துக்கு பிறகு பார்ப்போம் நண்பர்களே பாய் பாய் இப்ப இந்த மாதிரி மூடி வைப்போம் இருக்கட்டும் என்ன 6 மணித்தியாலத்துக்கு பிறகு பார்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எங்களோட மேஷ்மெலோ ரெடி ஆகிட்டு பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் நான் இரவு ஃபுல்லாக வச்சேன் நான் இப்போ காலையிலான்னு பார்க்க போகிறேன் பாருங்க பார்த்தீங்களா சூப்பராக ரெடி ஆகிட்டு ஏன்னா இதுக்கு மேலால் கொஞ்சமாக நாங்கள் ஐசிங் சுகர் இந்த மாதிரி அரைச்சி விட்டுடுவோம் இது பார்த்தீங்களா கிட்ட காட்டுங்க
இது வந்து ஐசிங் சுகரை முதல் இப்படி இந்த மாதிரி வடிவாக அரிச்சு ஒன்றுண்டா ஒட்டும் கையில். அதால் பார்த்தீங்களா வடிவாக இந்த மாதிரி எல்லா பக்கமும். இனி அதுக்கு பிறகு இங்கெல்லாம் ஐசிங் சுகரும் கார்ன்ஃப்ளவர் எடுத்து வச்சுட்டு ரெண்டையும் கலந்து விடுவோம். இப்போ இனி நாங்கள் எடுப்போம். பார்த்தீங்களா எப்படி வருதுண்டு. அப்படியே தண்டு பாட்டுக்கு வரும். வடிவாக நாங்கள் நல்லா கார்ன்ஃப்ளவர் ஐசிங் சுகரை வடிவாக இந்த மாதிரி பிரட்டிடுவோம். இனி இதையும் பார்ப்போம். இதை கூட வெள்ளை தான் ஊற்றிருக்கிறேன். ஏன்னா நான் கலர் பெருசாக நாங்கள் பாவிக்க மாட்டோம். அதில் கொஞ்சமாக தான் கலர் சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு விருப்பம் என்றால் இல்லை சரி சமனுக்கு கலர் சேர்க்கலாம். பார்த்தீங்களா இனி பூசியாச்சு. இனி வெட்டி எடுப்போம். இப்போ நாங்கள் நல்ல வடிவாக ஐசிங் சுகர் கார்ன்ஃப்ளவர்லாம் நல்லா ரெடியாச்சு. இனி வெட்டி எடுப்போம். வாங்க எண்ணத்தை விட்டு கொஞ்சம் விட்டு ஆமா கத்திக்கும் கொஞ்சமா இந்த மாதிரி கார்ன்ஃப்ளவர் ஐசிங் சுகர் கலந்து வச்சுக்கணும் தானே. அதை அப்படி பிரட்டி போட்டு வெட்டுவோம். இப்படி வெட்டிட்டு மறுபடியும் நடுவில் இப்படி போடணும். போட்டு போட்டு தான் வெட்டணும், இல்லாட்டிக்கு ஒட்ட பார்க்கும். உங்களுக்கு வேண்டிய அளவுக்கு நீங்கள் வெட்டலாம். பெருசாக வன் பண்ணாலும் பெருசாக வெட்டலாம், சின்னனா வன் பண்ணா சின்ன வெட்டலாம். என்ன விட்டு அதால் வெட்டல. அது இது அது அது அந்த எங்களோட கேக் கட்டுன்றதுன்னு சொல்கிறீங்க. இது கொஞ்சம் கஷ்டம் நினைக்கிறேன் அது வெட்டுறது. ஏங்க இதுக்கெல்லாம் இப்படி இந்த பக்கம் வெட்ட பக்கம் எல்லாம் நாங்கள் இப்படி வடி ஐசிங் சுகர் கார்ன்ஃப்ளவர் இந்த மாதிரி இப்படி இப்படி பிரட்டி விடணும். மகனுக்கு நீலம் தான் பிடிக்கும். அப்ப மகனுக்கு நீலம், மகளுக்கு ரோஸ். இனி பாருங்க, இனி நாங்கள் துண்டு போடுவோம். இந்த மாதிரி துண்டு போட்டுட்டும் வடிவா இப்படி பிரட்டணும். என்ன பாருங்க சரிங்களா இப்படி வருதுண்டு. வடிவா ரெண்டு பக்கமும் இப்படி ஐசிங் சுகரை கார்ன்ஃப்ளவரையும் வடிவாக பிரட்டணும். அப்போ தான் எவ்வளோத்துக்கு பிரட்டுறோமோ அவ்வளோத்துக்கு நல்லா ஒட்டாமல் கொஞ்சம் நல்லா இருக்கும். இல்லாட்டிக்கு அதை ஒட்டி ஒட்டி கொண்டு இதாண்டு பார்க்கும். இப்படி போட்டோம்னா நல்லா பார்த்தீங்களா. அவ்வளோந்தான். அதே மாதிரி நீல கலரை மட்டி கட்டவா. வெட்டிச்சு நல்ல வடிவாக இந்த மாதிரி பிரட்டி எடுக்கணும். ஐசிங் சுகரையும் கார்ன்ஃப்ளவரையும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்களோட சூப்பரான மேஷ்மெலோ ரெடி. வாங்க பார்க்கலாம். பாருங்கள் செம்மையாக இருக்குது பார்த்தீங்களா. எப்படி இருக்குது, கடையில் வாங்கின மாதிரி இருக்குது இல்லையா? அதான் இல்லை, இது வீட்லேயே சோபா செஞ்ச மேஷ்மெலோ பார்த்தீங்களா. 19 கிட்ஸோட ஃபேவரட்டான மேஷ்மெலோ ஃப்ரெண்ட்ஸ். 2K கிட்ஸும் சாப்பிடுவீங்க சரியா. இதை பார்த்தீங்களா இப்போ நான் ஒரு போத்தலில் போட்டு வைக்க போகிறேன். போத்தல் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈரம் இல்லாமல் இருக்கணும். இல்லை நல்ல காஞ்ச போத்தலாக ஈரம் இல்லாத போத்தலாக இருக்கணும். அதில் தான் போட்டு வைக்கிறேன். இப்போ நான் கீழே ரோஸ் கலர், அதுக்கு பிறகு நீல கலர் அப்படி கலந்து கலந்து போட்டு வைக்கிறேன். ஏன் சரிம்மா, ஏற்கனவே அனுபவப்பட்டிருக்கிறேன். எங்கள் சின்னாக்கள் வந்து ஒரு ஆள் கேட்கும் ப்ளூ கலர் உண்டு, ஒரு ஆள் கேட்கும் பிங்க் கலர் உண்டு. அதால் தான் நான் பெருசாக கலருக்கு கொஞ்சம் குறைச்சி தான் கலர் போட்டிருக்கேன். நான் பெருசாக கலர்கள் பாவிக்கிறேன் இல்லை. இது பரவாயில்லை, கொஞ்சமாக தான் நான் ஒரு ஆசைக்கு செஞ்சுருக்கேன் இன்றைக்கி.
இப்போ பார்த்தீங்களா 2 போத்தலையும் போட்டாச்சு. எப்படி சூப்பரான மேஷ்மெல்லோ ரெடி பார்த்தீங்களா. அதை விட என்ன சொல்லுங்கள், இந்த மைக் வந்து ஆஃபாக போயிட்டு அதில் நான் கதைச்சி எதுவுமே விளங்கல. இப்போ நான் உங்களுக்கு வாய்ஸ் கொடுத்து கொண்டு இருக்கிறேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளுங்க சரியா. இதை மாதிரி கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் இருக்கிறாங்களெல்லாம், இதை வீட்டில் இருக்கிற பெண்கள் எல்லாம் நீங்கள் இதை வந்து செய்யலாம், செஞ்சு கடைகளுக்கு கொடுக்கலாம், உங்களுக்கு நல்ல லாபம் பார்க்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சின்ன சின்ன பொருட்கள் வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு ஈஸியாக சிம்பிளாக டக்குன்னு செஞ்சிடலாம். கண்டிப்பாக இந்த நியூ இயருக்கு உங்களோட பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவீங்க சரியா. இப்போ நான் ஒரு மேஷ்மெலோவை எடுத்து சாப்பிட்டு பார்க்க போகிறேன், எப்படி தான் வந்திருக்குன்னு நானும் ட்ரை பண்ணி பார்க்கணும். இல்லை எடுத்து பார்த்தாச்சா, பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இல்லை சும்மா அந்த மாதிரி பவுஸ் குட்டி மாதிரி பாருங்கள் எப்படி சாஃப்டாக இருக்குண்டு. இதுதான் மேஷ்மெலோ. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்டு பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ், வேறு லெவல் டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு பார்த்தீங்களா. அப்படி இருந்துச்சு. கடையில் நாங்கள் வாங்குறது எப்படி இருக்குமோ அந்த மாதிரியே இருந்துச்சு. வீட்டில் செஞ்சு சாப்பிடும்போது நல்லா தான் இருந்துச்சு. அதில் நான் ஜூட்டுக்கும் கொடுத்துறேன், சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நல்லா இருக்குங்க பாருங்கள். அப்படியே பிக்கும் போது பாருங்கள், நாங்கள் கடையில் வாங்கி மேஷ்மெலோ பிக்கேக்கு எப்படி வரும் அதே மாதிரி வருது பார்த்தீங்களா. எப்படி சூப்பராக இருக்கலாம். கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த நியூ இயருக்கு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் சரியா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பை டாடா.